இப்படியாக கிருசாந்தியினுடைய கொலை யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலும் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் தான் இலங்கை பாராளுமன்றத்திலும் பெரும் வாதங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இதனால் தொடர் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை அரசுக்கு பெரும் நெருக்கடி எழுந்திருந்தது. இந்த நெருக்கடியை தவிர்க்கத்தான் அப்போது இருக்கக்கூடிய சந்திரிகா அரசு 9 பேரை கைது செய்திருந்தது. 7 இராணுவத்தையும் 2 சிப்பாய்களையும் சேர்த்து 7 பேரை கைது செய்திருந்தார்கள். அரசு எதிர்பாராத விதமாய்த்தான் கிருஷாந்தி கொலை வழக்கு செம்மணி புதைகுழி வழக்காக இருந்தது. 1998ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாதம் 3ஆம் தேதி கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ கொழும்பு நீதிமன்றத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குமூலம் பெரும் கவனத்தை அந்த காலத்தில் ஈர்த்திருந்தது. செம்மணியில் கிருஷாந்தி, அவரது தம்பி பிரணவன், அதே போல கிருஷாந்தினுடைய தாயார் ராஷம்மா குமாரசாமி, அவருடைய அயலவர் சிதம்பரநாதன் மட்டுமல்லாது இன்னும் பலர், அதாவது 300-400 வரை உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தான் கிருஷாந்தியையோ மற்றவர்களையோ கொலை செய்யவில்லை என்று சொல்லியும், அது மாத்திரமல்லாது தன்னுடைய மேலதிகாரிகள் கொன்றுவிட்டு கொண்டு அந்த சடலங்களை அவர்களினுடைய இந்த கட்டளையினுடைய பேரில் தான் அங்கு புதைத்ததாகவும், அது மாத்திரமல்லாது அங்கு புதைக்கப்படுகின்ற நேரத்தில் தன்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, செம்மணியினுடைய கூண்டில் சென்றால் அப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களினுடைய புதைகுழியை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய இந்த அரசு கிருஷாந்தி வழக்குடன் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க முற்பட்டிருந்தது. ஏராளமான விடயங்களை பூசி மொழிகியிருந்தது. ஆனால் உலகளவில் இந்த விவகாரம் அவதானிக்கப்பட்டிருந்தது. செம்மணி புதைகுழியை தோண்ட வேண்டும், அதே போல அந்த புதைகுழிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிய வேண்டும் என்று பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் குரல் கொடுத்து கொண்டே இருந்தனர்கள் தொடர்ச்சியாக.